ஞானிகளை காட்டிலும் அவதார புருஷர்கள் சிறப்பு வாய்ந்தவரா என்றும், மாயை அவர்களை பிறவி முதலே தீண்டுவதில்லை என்றும், தெய்வீக சக்திகள் அவர்களிடம் விளையாடுகின்றன என்றும், புதியதோர் போக்கும் முறையையும் அவர்களோடு உண்டாகின்றன என்றும் சொல்லப்படுவதன் உண்மையை அறிய விரும்புகிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுல ஒண்ணு. ஞானிகள் வேறையா, அவதார புருஷர்கள் வேறையா? அவதார புருஷர்கள் இந்த பூமிக்கு வரும்பொழுதே அவர்கள் பிறவி முதலே எந்த ஒரு மாயையும் அவர்களை தீண்டுவதில்லை என்ற ஒரு ஐடியா இருக்குது. அவங்களுக்கு எல்லா விதமான தெய்வீக சக்திகளும் அவர்களோட தாண்டவம் ஆடுகிறது அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. அவர்கள் ஒரு புதியதொரு முறையை இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்வது உண்டு. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு பகவான் ரமணர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. பகவான் என்ன சொல்லியிருப்பாரு பார்ப்போம். ஞானி நானே என்றான் கண்ணன், இது எல்லாம் பிரம்மமேயாம் என்பது உபனிஷத்தினுடைய கருத்து. உண்மை இவ்வாறு இருக்க ஞானி வேறு அவதார புருஷர் வேறு என்ற கற்பனை செய்வது எதற்கு? பகவான் இந்த இடத்துல 2 விஷயங்களை கோடிட்டு காட்டுகிறார். கீதையில கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயமும் உபநிஷத்துல சொல்லப்படக்கூடிய விஷயமும் இங்க கோடிட்டு காட்டுகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, கிருஷ்ணர் சொல்றாரு ஞானியும் நான் தான், கண்ணனும் நான் தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றார். நானே தான் பிரம்மமா இருக்கிறேன்னு பல இடங்கள்ல குறிப்பிடுகிறார். ஞானிகளும் அவதார புருஷர்களும் வேறு வேறு கிடையாது. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த உதாரணத்துல அஞ்ஞானியுமே ஞானிக்குமே கான்சியஸ்னஸ்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உனக்கு தெரியல, அவருக்கு தெரியுது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆஸ் அ கான்சியஸ்னஸ்ல எந்த சேஞ்சஸ் ஆகிற போது ஒன்னும் ஆக போறது இல்லை. அதே போல ஞானிக்கும் அவதார புருஷர்களுக்கும் ஆஸ் அ கான்சியஸ்னஸ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு புத்தரையும் சரி கிருஷ்ணரையும் சரி பக்கத்துல வச்சுக்கிட்டாலும், 2 பேரும் இருக்கிறதா வச்சுக்கிட்டாலும் 2 பேருமே ஒரு பெரிய அவதார புருஷர்கள் நம்ம சொல்வது உண்டு. நம்ம ஏன் ராமரை கூட வச்சுக்கோங்களேன், ராமர் கிருஷ்ணரும் மிகப்பெரிய அவதார புருஷர்கள். ஆஸ் அ கான்சியஸ்னஸ் அவங்களுக்குள்ள எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஆனா என்ன டிஃபரன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு? உடல் ரீதியான டிஃபரன்ஸ் இருக்கு. அவர்கள் வெளிப்படுத்தின அந்த கரிஷ்மானிட்டிக் எனர்ஜி, அவர்களுடைய பராக்கிரமம், அவர்களுடைய மன வலிமை, அவர்களுடைய திறமை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடனரி பவர்ஸ், இதையெல்லாம் வைத்துதான் நாம் என்ன பண்றோம்? அவதார புருஷர்களாக முன்னிருந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லப்படுகிறது. ஆனா ஒரு ஞானம் அடைந்த ஒரு ஞானிக்கும் அவதார புருஷர்களுக்கும் ஞானத்துல எந்த பேதமும் இருக்காது. இவங்களுக்கு கம்மியா இருக்கு, அவங்களுக்கு அதிகமா இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஞானம் தான். உங்களுக்கு ஒரு ஞானம் ஆத்ம ஞானம் ஏற்பட்டாலும், கிருஷ்ணருக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டிருந்தாலும், புத்தருக்கு ஏற்பட்டிருந்தாலும், எல்லாருக்கும் ஏற்படுகிற ஆத்ம ஞானம் ஒண்ணுதான். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஐ ஆம் த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ரியலைசேஷன்ல எல்லாருமே சேம் தான். பட் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, அவர்களை சுத்தி நடக்கக்கூடிய, அவர்களால் அவர்களுடைய சரீரம் மனதினால் அது எவ்வாறு இந்த உலகத்திலே வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில தான் தாரதன்மியம், ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றது. அஸ் அ டெப்த்ல எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் கிடையாது. அதுக்குதான் இங்க சொல்றாரு, ஞானி வேறு அவதார புருஷன் வேறு என்று கற்பனை செய்வது எதற்கு? எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு கம்பாரிசனை கொண்டு வரீங்க? எதுக்கு இப்படி கற்பனை பண்றீங்க? அவதார புருஷர்கள்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள், ஞானி எல்லாரும் ஞானத்துல ஒண்ணுதான். ஞானி அஞ்ஞானி உலகம் கடவுள் யாவும் ஒன்றே அப்படின்ட்டார். ஞானி அஞ்ஞானி, இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், கரெக்டா அடுத்த வார்த்தை அதேதான் வருது. சாதாரண தத்தின்னு நீங்க சொன்னாலும் சரி, தமசுலயே உழண்டுகிட்டு இருக்கான்னு வச்சுக்கிட்டாலும், கும்பகரணம் மாதிரி ஒரு தமசுலயே இருக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இந்த மாதிரி பல பெரிய 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 சங்கராச்சாரியார் போல பல விதமான, ரமண மகரிஷி மாதிரி பல மாதிரி நல்ல பெரிய ஞானிகளாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானிகளும் சரி, இதோட நிப்பாட்டல. உலகம் அப்படிங்கிறார். உலகம்னா என்னது? ஜடம். சரி, உயிருள்ளதுதான் சேத்தனம், உயிருள்ள பொருள்கள்னு சொல்லலாம். உயிரற்ற திட பொருள்களும் சரி, அது கூட நிப்பாட்டல. கடவுள் அப்படின்னு போட்டார்.
நீங்க ராமரா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், முருகரா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், இல்ல நீங்க கடவுள்னு யார வேணா நீங்க வச்சுக்கோங்கப்பா. கடவுளாக இருந்தாலும், உலகமாக இருந்தாலும், அஞ்ஞானியாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றே. எந்த ஆங்கிள் as a கான்சியஸ்னஸா எல்லாம் சேம் தான். there is no difference. உடனே அந்த கேள்வி கேட்கிறவர் அடுத்து கேட்கிறாரு, ஆம் பிரம்மவித்து பிரம்மஸ்வரூபனே என்னுங்கால் அவதார புருஷர் என்றும் ஞானி என்றும் பாகுபாடு செய்வது ஏன்? அவதார புருஷர்களிடம் விசேஷ சக்திகள் விளையாடுகின்றனவெனில் அதில் என்ன விசேஷம்? அவை யாவும் கருவி கரணாதிகளுடன் சம்பந்தித்த மனோமயமன்றே. பகவான் பதில், ஆம் அப்படியே தான். இப்ப கிருஷ்ணர் வெளிப்படுத்தின அந்த தன்மையும் ராமரால வெளிப்படுத்தப்பட்ட தன்மையும் இப்ப நம்ம ஊர்ல வாழ்ந்துட்டு போன, நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு போன பல ஞானிகளுக்கு அந்த அளவுக்கு அவர்களுடைய எக்ஸ்போசர் இருக்காது. ஒரு ராஜாவாக ஜனகரும் சரி, ராமரும் சரி, கிருஷ்ணரும் சரி, அவர்களுக்கு கெப்பாசிட்டி. ராமர்லாம் அவ்வளவு கஷ்டத்தை கோத்ரூ பண்ணி அந்த தர்ம வழியில நடந்து வாழ்க்கையில படாத பட கஷ்டங்கள். வால்மீகி ராமாயணம் படிச்சீங்கன்னா தெரியும். பல இடங்கள்ல அவரே துக்கப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, கதறாரு, அழுகிறாரு. எவ்வளவோ நடந்தாலும் எவ்வளவு விஷயங்களை கழிச்சும் அந்த தர்மத்தையும் ஞானத்தையும் அவர் ஒரு லிவிங் பை எக்ஸாம்பிளாக என்ன பண்ணி வாழ்ந்து காட்டியிருக்கார். அவரை சுத்தி அவரால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த சக்தி. பல அவதார புருஷர்கள் எக்ஸ்ட்ராடனரி சித்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பவர்ஸ், மிஸ்டிக்கல் பவர்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. பல பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மிஸ்டிக்கல் பவர்ஸ் இருந்திருக்கு. பல சித்தர்களுக்கு எல்லாம் பல விதமான மிஸ்டிக்கல் பவர்ஸ் இருந்திருக்கு. பல ஞானிகளுக்கு மிஸ்டிக்கல் பவர்ஸ் இல்லாம வெறும் அவங்களுக்கு இந்த ஞானம் மட்டும் இருந்திருக்குது. இப்ப நிசர்தத்த மகாராஜன் மும்பையில ஒருத்தர் இருந்தார். அவருக்குலாம் எந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி பவர் கிடையாது. தேனி சுவாமிகள்னு ஒருத்தர் தேனி பக்கம் வாழ்ந்தார். சமீபத்துல இந்த டிக்கெட்டுக்குள்ள வாழ்ந்தவர். அவரும் சமாதி ஆயிட்டார். நிறைய பேர் நமக்கு பேரே தெரியாம ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்து எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய செயல்களோடு செயலாக இருந்து தான் ஞானம் அடைந்த இருக்கக்கூடிய ஒரு ஞானி என்று வெளிப்படுத்தாமலேயே இருக்கிற இடம் தெரியாமலே போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய, நாம அவங்களுடைய படங்களை எல்லாம் வைத்து வழிபடக்கூடிய, கடவுளாக நாம் நினைக்கின்ற பல அவதார புருஷர்கள் போயிருக்காங்க. அப்ப அவர்களுடைய மனமும் அவர்களுடைய உடலும் அவர்களுடைய கரணங்கள், அவர்களுடைய அந்த கரணத்தினுடைய வெளிப்பாடு, அவர்களுடைய எக்ஸ்ட்ராடனரி பவர்ஸ் பலவிதமான காரணத்தினால அவர்களை அவதார புருஷர்களாக நம்ம ஒரு கேட்டகரியில போட்டு நாம் என்ன பண்றோம், வர்ஷிப் பண்றோம். இவர்கள் என்லைட்டன் பர்சன், தேர் ஆர் இன்கார்னேஷன் அப்படின்னு டிஃபரன்சியேஷன் கொடுக்கிறோம். அது எல்லாமே அவங்களுடைய மனம் உடல் சார்ந்து வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த விஷயத்தை வச்சுதான் கேட்டகரைஸ் பண்றோமே தவிர as a consciousness there is no difference, there is no hierarchy அப்படிங்கிறது தான் இங்க பகவான் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரூத் நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லது.